அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 20ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தா வழக்கமான டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். அது முழுக்க இன்றைய தகவல். இதில் சில தவறுகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, மார்க்கெட் கேப்பு, செக்டர் இதில் தவறுகள் இருக்க வாய்ப்பு. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. This all today's information. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், பைபேக்கு, ஸ்ட்ரிட்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அதுமாதிரி தமிழில் பார்த்த மாதிரி மணப்புரம் ஃபைனான்ஸோட அந்த பெயின் கேபிட்டல் வந்து அக்வேர் பண்ண போகிறாங்க. அது என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது வீடியோட கடைசியில் இருக்குது. ஸோ நீங்கள் மணப்புரம் மட்டும் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் போங்க. அந்த லாஸ்ட் பார்ட்டில் தெரிஞ்சிடும். அதுமாதிரி இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு நடந்திருக்கு. வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3236 கோடிக்கு 39 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க ஓவராலாக. பட் டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 3136 கோடிக்கு சேல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விற்று வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு பை பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு டிஏஎஸ் விற்றுருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக நடந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி மேலே போயிருக்கு. என்ன தான் டிஏஎஸ் விற்றாலும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. காரணம் வந்து எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க பை பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மேலே போயிருந்திருக்கு. நிறைய பேருக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. ஸோ நியூஸை பார்த்துடலாம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 2346 கரண்ட் பேஸு 10 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 26 மார்ச் 2025. செக்டர் வந்து 2 வீலர் 3 வீலர் இருக்காங்க நம்ம டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 10% டிவிடெண்ட்னு 10 ரூபா டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூக்கு 1000%. அதனால் தமிழில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 1000%ன்னு. ஸோ 1000%ங்கிறது ஃபேஸ் வேல்யூ தான். ஸோ ₹1 ஃபேஸ் வேல்யூக்கு 1000% போட்டிங்கன்னா 10 ரூபா வரும். ஸோ அந்த தான் இன்றைக்கி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜில் பார்க்கக்கூடாது. அதாவது டிவிடெண்டை இஷ்யூ பண்ணுற பெர்சன்டேஜை பார்க்கக்கூடாது, டிவிடெண்ட் ஈல்டு தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 1/2% தான் டிவிடெண்ட் ஈல்டு வருது இந்த ஸ்டாக்குக்கு. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது பிஹெச் கேபிட்டல் லிமிடெட் 234 ரூபா கரண்ட் பேஸு 25 மார்ச்சில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து முடிவிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டால் அதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 2025 சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. 25 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஎஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 295 25 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. இந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸாக இருக்காங்க. ஒரு குழுவாக சொன்னோம்னா இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன ஒரு குழு சொல்லிடுறேன். என்னென்னா கடந்த 3 வருஷமாக இவங்க பைபேக் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 2021 பண்ணியிருக்காங்க, 2022 பண்ணியிருக்காங்க, 2023 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப பைபேக் பண்ண போகிறாங்க. ஸோ கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க எஸ்ஐஎஸ் லிமிடெட். விராட் லீசிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 82 இவங்க 25 மார்ச்சில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறது அதை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். நாங்கள் சொல்கிறது முழுக்க தகவல். ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டலில் டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 160 ரூபா கரண்ட் பேஸு 28 மார்ச்சில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து முடிவு வைப்பாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா சுகரில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களும் 25 பைசான்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 25 பைசா கிடையாது, அதோட கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த மட்டும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன் அதில். அடுத்து பார்த்தீங்கன்னா பதாம் காட்டன் யான் லிமிடெட் கரண்ட் பேஸ் 94 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்லாம் பெருசாக டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரீசெண்டாக அந்த ஜனவரியில் மார்ச்சில் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் ₹1 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் வர வாய்ப்பு இல்லை. மிஞ்சி போனால் 25 பைசா 50 பைசா டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். என்சிசி லிமிடெட் 201 ரூபா கரண்ட் பேஸு இவங்களுக்கு 2129 கோடி 60 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஏபி கேபிட்டல், அதாவது ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரை. பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 995 ரூபா கரண்ட் பேஸு 142 கோடி 31 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். விஎல் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 41 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்ஏ கேட்டகரி 10 கோடி 7 லட்சத்துக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜிப்சம் ஸ்ட்ரக்சரல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 101 இவங்களுக்கு L1 பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஆர்டரோட மதிப்பு 481 கோடியே 11 லட்சம். அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 95 ரூபா கரண்ட் பேஸு 175 கோடியே 17 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது அசோசியேட்டட் பவர் ஸ்ட்ரக்சர் லிமிடெட். இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் கரண்ட் பேஸ் 24 ஒரு பெனி ஸ்டாக்கு. இவங்களுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஒரு ஆர்டர் கிடச்சிது. அது வந்து ஏதோ ஒரு கொடுத்தாங்க 2000 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட், அதாவது நம்ம டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட் அவங்க வந்து ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கிடைச்ச ஆர்டர்லையும் டாடா ப்ராஜெக்ட் லிமிடெட் வந்து ஜாயின்ட் வெஞ்சராக இருக்காங்க. இந்த ஆர்டரோட மொத்த மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2470 கோடி. இதை கொடுத்தது டாடா பவர்.
ஸோ இதில் 50% வந்து நம்மளுக்கு இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷனோட பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ அவங்களோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1235 கோடி வரும். ஏன்னா இதில் பாதி. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான் பேக் டு பேக் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 298 ரூபா கரண்ட் பேஸு 14,89,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. இதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அடுத்து இந்த மணப்புறம் பார்க்க போகிறோம். மணப்புறம் வந்து பெயின் கேபிட்டல் வந்து கமிட் டு அக்வயர் ஜாயின்ட் கண்ட்ரோலாக இன் மணப்புறம் ஃபைனான்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின்ட் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அதாவது மணப்புறம் ஃபைனான்ஸில் ஸ்டேக் வாங்க போகிறாங்க. ஸோ இது மூலம் ஜாயின்ட் கண்ட்ரோல் 2 பேரும் சேர்ந்து கம்பெனி நடத்துவாங்க. பெயின் கேபிட்டலுங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம். அதாவது உலகத்திலேயே பெரிய ஒரு லீடிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மாக இருக்காங்க பெயின் கேபிட்டல். அவங்க தான் வந்து மணப்புறத்தில் வந்து இந்த ஸ்டேக்கை வந்து அப்போ அக்வயர் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்த்துடலாம். பெயின் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 4385 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நம்ம மணப்புறத்தில். இதன் மூலம் 18% வந்து ஸ்டேக்கை வந்து அவங்க வாங்க போகிறாங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 236 ரூபா. இது கடந்த 6 மாதத்தோட ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 30% ப்ரீமியமில் கொடுத்து வாங்குறாங்க 236 ரூபாய்க்கு. ஏன்னா நீங்கள் கூட பார்க்கலாம் மணப்புறம் ஃபைனான்ஸோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 218. ஸோ இன்னும் 18 ரூபா அதிகமாக கொடுத்து தான் வாங்குறாங்க. ஸோ நான் அந்த 6 மாதம் கணக்கு எடுத்திங்கன்னா அது வந்து 30% வரைக்கும் ப்ரீமியமில் வாங்குறாங்க இந்த பெயின் கேபிட்டல். 4385 கோடி டேரெக்டாக கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போவோம். The transaction will trigger the mandatory of open offer. ஸோ ஏன்னா இவங்க கம்பெனி வந்து 18% வாங்குறாங்கல்ல, இவங்க வந்து பப்ளிக் வந்து ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். அதில் வந்து 26% வந்து அவங்க பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த பைபேக் பண்ணுற அந்த பப்ளிக்லேருந்து ஓப்பன் ஆஃபர் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 236 ரூபா. ஸோ இவங்க எந்த ரேட்டில் கம்பெனி கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் பப்ளிக்டையும் 236 ரூபாய்க்கு பைபேக் பண்ண, அதாவது ஓப்பன் ஆஃபரை கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பேஸ்டு ஆன் த ஓப்பன் ஆஃபர் சப்ஸ்கிரிப்ஷன் பெயின் கேபிட்டல் வில் ஸ்டேக் கம்பெனி வில் வேரி பிட்வீன். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபரு கம்பெனியோட 18% ரெண்டும் சேர்த்து பெயின் கேபிட்டல் வந்து 18லேருந்து 41.7% வந்து ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. அந்த ஓப்பன் ஆஃபரில் ஃபுல்லாக ஸ்டாக் அவங்க பை பண்ணாங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எக்ஸ்பெக்டட் டு க்ளோஸ். இந்த டிரான்சாக்ஷன் வந்து 2000 அடுத்த வருஷம் Q2 இல்லை Q3 கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு நிறைய அப்ரூவல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவல். அந்த அப்ரூவல்லாம் கிடைச்சதுன்னா Q2 இல்லை Q3 இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயின் கேபிட்டல் வில் கிளாசிஃபைட் ஆஸ் ஏ ப்ரொமோட்டர் கம்பெனி. ஸோ இந்த இது அக்விசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் கேபிட்டல் வந்து ஒரு ப்ரொமோட்டர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். ஒரு ப்ரொமோட்டருக்கான கண்ட்ரோல் எல்லாமே அவங்களும் வச்சுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுவாங்க. பெயின் கேபிட்டல் வில் ரைட் டு மெட்டீரியல் இன்ஃப்ளூயன்ஸ். அதேமாதிரி பெயின் கேபிட்டல் வந்து அவங்க ஏதாவது டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கும் ஸ்டாக் வந்துடுது. ஸோ அதேமாதிரி டிரான்சாக்ஷன் டஸ் நாட் இன்வால்வ் சேல் ஆஃப் எனி ஷேர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் வித் ஓல்ட். அதாவது என்ன, ப்ரொமோட்டர் வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா, ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஹோல்டிங் எதுவுமே சேல் பண்ணல, புதுசாக தான் ஷேரை இஷ்யூ பண்ண போகிறாங்க. ப்ரொமோட்டரோட ஷேரிங் வந்து இந்த இப்போ அக்விசிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28.9% இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த போர்டு வந்து மாற்றி அமைக்கப்படும். ஏன்னா இப்போ இருக்க போர்டு வந்து மாற்றி அமைக்கப்படும். அதில் வந்து 2 நாமினி வந்து பெயின் கேபிட்டல்லேருந்து 2 டைரக்டரை வந்து அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ அதனால் போர்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படும் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு. அதேமாதிரி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக நடக்க போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் இஷ்யூ தான் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை வந்து இருக்கிற ஷேரை வந்து சேல் பண்ண போகிறதில்ல, புதுசாக ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. 9,29,1373 ஷேரை வந்து ஈக்விட்டி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 236 ரூபாய்க்கு. இதன் மூலம் கம்பெனிக்கு 2192 கோடி பெயின் கேபிட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து 9%. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வாரண்ட்டு, அதை வாரண்ட்டாகவும் கொடுக்குறாங்க. அதே சேம் குவான்டிட்டி தான் 9,29,00,000 236 ரூபாய்க்கு. இதுவும் 9%. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18% வந்து பெயின் கேபிட்டலுக்கு வந்துடும். இந்த வாரண்ட் வந்து இப்போதைக்கு வாரண்ட்டாக இருக்கும். 4-5 மாதத்துக்கு அப்புறம் இது வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 26%. அதில் பார்த்தீங்கன்னா 24,42,27,387 ஷேரை வந்து பப்ளிக்கிட்டேருந்து அவங்க வாங்க மாதிரி, அதாவது ஓப்பன் ஆஃபரில் பை பண்ணுற மாதிரி. அதுவும் 236 ரூபா. ஸோ அது கூட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,764 கோடி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா 41.7% வந்து பெயின் கேபிட்டல் கையில் வரணும். பட் இந்த ஓப்பன் ஆஃபரில் அப்படி நடக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ பெயின் கேபிட்டல் வந்து 4,385 கோடியை வந்து டேரெக்டாக வந்து மணப்புறத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ மணப்புறம் அதை வச்சு இன்னும் லெண்டிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதனால் அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரியும் மணப்புறம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 4,385 கோடி வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. அதை அவங்க வந்து மார்க்கெட்டில் கொடுத்து லெண்டிங் பண்ணி வழக்கம் போல் பிஸ்னஸாக உயர்த்துவாங்க. ஸோ அந்த ஷேர் மார்க்கெட் இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்துடலாம். இந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர் வந்து 35.3% வச்சுருக்காங்க. பப்ளிக் வந்து 64.8% வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இந்த அக்விசிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 28.9% தான் வச்சுருப்பாங்க. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஷேர் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் அவங்க வந்து ஹோல்டிங் குறைஞ்சிடும். ஏன்னா இவங்க வந்து நிறைய ஷேரை இஷ்யூ பண்ண போகிறாங்க, புதுசாக ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க.
ஸோ அதனால் இந்த 35.3% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 28.9% ஹோல்டிங்காக குறைஞ்சிரும். ஏன்னா நிறைய இஷ்யூ பண்ணுறாங்க. பெயின் கேபிட்டல் வந்து எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா 18%லேருந்து 41.7% வரைக்கும் அவங்க ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. 18% கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க. ஓப்பன் ஆஃபரில் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 29.4%லேருந்து 53% இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க இந்த கம்பெனியில். ஸோ இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம். பட் 236 அவங்க ஓப்பன் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆஃபரில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்னும் சரியாக பார்க்கல. பட் சிம்பிள் தான் அது. உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும். நீங்கள் இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபர் ஓப்பன் ஆகும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த காணொலியில் உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக அது. ஏன்னா மணப்புறம் பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா மணப்புறம் எப்படிப்பட்ட ஸ்டாக்குங்கிறது நானும் பல வீடியோ பார்க்குறேன். அதனால் எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. மேலே இதை பற்றி டீட்டெயில் வந்து நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே இதை விட தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.